மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் அயத்துல்லா முஸ்தபா கமேனி இன்று தனது முதல் அதிகாரப்பூர்வ உரையை அரசு தொலைக்காட்சியில் வாசித்தார். அதில் அவர் விடுத்துள்ள இழப்பீடு அல்லது அழிவு என்ற எச்சரிக்கை உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள் ஆழ்த்தியுள்ளது. தனது தந்தை மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பொறுப்பேற்றுள்ள முஸ்தபா கமேனி ஈரானின் உட்கட்டமைப்புகள் மற்றும் அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக கடுமையான நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். எதிரியிடமிருந்து, அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளிடம் ஈரான் உரிய இழப்பீட்டை பெறுவது உறுதி. அவர்கள் இழப்பீடு வழங்க மறுத்தால் அவர்களின் சொத்துக்களை நாங்கள் பறிமுதல் செய்வோம். அதுவும் சாத்தியமில்லை என்றால் அதே மதிப்பில்லான அவர்களின் சொத்துக்களை நாங்கள் தரைமட்டமாக்குவோம். உச்சத்தலைவரின் இந்த அறிக்கையை தொடர்ந்து உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தின் இதயமான ஹார்முஸ் ஜலசந்தியை தொடர்ந்து மூடி வைக்குமாறு ஈரான் இராணுவத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக உலக பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கிறது அல்லது மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அமெரிக்காவை அடிபணிய வைப்பதை ஈரானின் வியூகம் என்று பலரும் குறிப்பிட்டு வருகிறார்கள். ஈரான் சொத்துக்கள் அழிப்பு என்று குறிப்பிடுவது இதை பாதுகாப்பு வல்லுநர்களின் கருத்துப்படி இது 3 நிலைகளை குறிக்கிறது. ஒன்று, வளைகுடா பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள மேற்கத்திய நாடுகளின் பிரம்மாண்டமான கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல். அதேபோல கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ மற்றும் எரிசக்தி தளங்கள். அதேபோல சர்வதேச வங்கி பரிமாற்றங்கள் மூலமாக சைபர் தாக்குதல்கள் மூலம் நிதி சேதத்தை ஏற்படுத்துதல். இந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100 தாண்டியுள்ளது. ஈரானின் தாக்குதல்கள் தொடர்ந்தால் உலகளாவிய எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்பட்டு வளர்ந்த நாடுகளின் பொருளாதாரம் நிலைகுலையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சொத்துக்களை தந்துவிடு அல்லது இழப்புகளை சந்தி என்ற ஈரானின் கொள்கை உலக நாடுகளை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு மறைமுகமாக வற்புறுத்துகிறது. தனது உரையில் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை உடனடியாக மூடுமாறு அண்டை நாடுகளுக்கு முஸ்தபா கமேனி கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க பாதுகாப்பு என்பது ஒரு பொய் என்று குறிப்பிட்டு அவர் ஈரானுடன் கைகோர்க்குமாறு இஸ்லாமிய நாடுகளை வலியுறுத்தியுள்ளார். ஈரானின் இந்த புதிய தலைமை முந்தைய காலத்தை விட மிகவும் ஆக்ரோஷமான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இழப்பீடு அல்லது பேரழிவு என்ற இந்த அறிவிப்பு இஸ்ரேல் அமெரிக்காவை கூட்டணியின் அடுத்த கட்ட நகர்வை பொறுத்தே அமையும். போர் நிறுத்தம் எட்டப்படாவிட்டால் ஈரானின் இந்த நடவடிக்கை உலகை ஒரு பெரும் பொருளாதார மந்த நிலைக்கு தள்ளும் என்பதில் சந்தேகமில்லை. ஈரானின் புதிய உச்ச தலைவர் அயத்துல்லா முஸ்தபா கமேனி விடுத்துள்ள அந்த எச்சரிக்கை தொடர்பிலான கூடுதல் மற்றும் ஆழமான தரவுகளை இங்கே பகுப்பாய்வு செய்ய வேண்டியதன் தேவையும் மிகப்பெரிய அளவில் இழந்திருக்கிறது. குறிப்பாக முன்னாள் தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்ட பிறகு சுமார் 13 நாட்களாக தலைமறைவாக இருந்த முஸ்தபா கமேனி விடுத்துள்ள முதல் அறிக்கை இதுவாகும். அவர் காயமடைந்திருப்பதாக நிலவிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த அறிக்கை வந்துள்ளது. அவர் நேரடியாக தொலைக்காட்சியில் தோன்றவில்லை என்றாலும் அவரது வார்த்தைகள் ஈரானின் எதிர்கால போர் வியூகத்தை தெளிவாக காட்டுகிறது. ஈரானின் மினா பகுதியில் உள்ள சஜோரா தயீபா ஆரம்ப பள்ளி மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 170 குழந்தைகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவை பொறுப்பு எனவும் குற்றம் சாட்டியுள்ள கமேனி ஒவ்வொரு உயிரிழப்புக்கும் பழி வாங்கப்படும் எனவும் சபதம் செய்துள்ளார். ஈரான் கோரும் இழப்பீடு என்பது வெறும் நிதி சார்ந்தது மட்டுமல்ல. ஈரானின் எண்ணெய் மற்றும் அணுசக்தி உட்கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டதற்கு ஈடாக அமெரிக்கா தனது சொத்துக்களை வழங்க வேண்டும். இழப்பீடு வழங்காவிட்டால் வளைகுடா நாடுகளில் முடங்கியுள்ள மேற்கத்திய நாடுகளின் சொத்துக்களை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் எடுக்கும். கத்தார், குவைத், பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை உடனடியாக மூடுமாறு அண்டை நாடுகளுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்காவின் பாதுகாப்பு ஒரு பொய் என்று கூறிய அவர் அமெரிக்க தளங்களுக்கு இடமளிக்கும் நாடுகளே ஈரானின் தாக்குதலுக்குள்ளாக நேரிடும் எனவும் மறைமுகமான ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அதேபோல இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவது என்பது எங்களின் மிகச்சிறந்த ஆயுதம், அதை தொடர்ந்து பயன்படுத்துவோம் என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலமாக உலக நாடுகள் அனைத்தும் ஈரானின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படாவிட்டால் உலக பொருளாதாரத்தையே முடக்குவோம் என்ற பிடிவாதத்தை ஈரான் முன்வைக்கிறது. உச்ச தலைவரின் இந்த அறிக்கையை தொடர்ந்து ஈரானின் புரட்சிகர காவல்படை வளைகுடா பகுதியில் உள்ள எதிரி நாடுகளின் சொத்துக்களை இலக்கு வைக்க தயாராக இருப்பதாக தகவல்கள் கசிகின்றன. குறிப்பாக சவுதி அரேபியா மற்றும் குவைத்தில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஈரானின் தற்கொலை ட்ரோன்கள் இலக்காக மாறக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ஈரான் கோரும் இழப்பீடு என்பது சாதாரணமான தொகை அல்ல. கடந்த 2 ஆண்டுகளில் அமெரிக்கா முடக்கியுள்ள ஈரானின் $100 பில்லியன் மதிப்பிலான வெளிநாட்டு சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதே அவரின் மறைமுகமான நிபந்தனை.
இதை செய்ய தவறினால் வளைகுடா கடற்பகுதியில் உள்ள மேற்கத்திய நாடுகளின் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல் தீவிரமாகும். தனது உரையில் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை பொருளாதார பயங்கரவாதம் என்று கமேனி குறிப்பிடுகிறார். எங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை சிதைப்பவர்களின் சொத்துக்களை அளிப்பது ஈரானின் தார்மீக உரிமை என்று அவர் வாதிடுகிறார். இது சர்வதேச சட்டங்களுக்கு ஈரான் கொடுக்கும் ஒரு சவாலாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க தளங்களுக்கு இடமளிக்கும் வளைகுடா நாடுகளை நோக்கி உங்கள் நிலத்தை பயன்படுத்தி எங்கள் மீது தாக்குதல் நடத்த அனுமதித்தால் உங்கள் நாட்டில் உள்ள சொத்துக்களும் ஈரானின் ஏவுகணைகளுக்கும் தப்பாது என்று உச்சத்தலைவர் எச்சரித்துள்ளார். இது கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விடுக்கப்பட்ட நேரடியான ஒரு மிரட்டலாகும். அதே நேரம் ஈரானின் இந்த துணிச்சலான முடிவுக்கு பின்னால் ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய மறைமுக ஆதரவு இருப்பதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கிறது. ஈரானின் சொத்துக்களை அமெரிக்கா பறிமுதல் செய்தால் அதற்கு பதிலடியாக மேற்கத்திய முதலீடுகளை முடக்க ஈரான் எடுக்கும் முடிவுக்கு இந்த நாடுகள் ஆதரவளிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் ஒரு செய்தி மிக தெளிவாக கிடைக்கப்பெறுகிறது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் ஈரானின் நிபந்தனைகளை முற்றிலுமாக நிராகரிக்கிறார்கள். மிரட்டலுக்கு பணிய மாட்டோம், ஈரான் கோரும் இழப்பீடு என்ற பேச்சுக்கு இடமில்லை என ஒரு பயங்கரவாத ஆட்சிக்கு அமெரிக்கா ஒரு பைசா கூட வழங்காது எனவும் வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே ஒரு தனியார் சந்திப்பில் முஜ்தபா கமேனி அமெரிக்காவின் கோரிக்கைகளுக்கு பணிய மறுத்தால் அவரையும் இலக்கு வைக்க தயங்க மாட்டோம் என எச்சரித்ததாக செய்திகள் வெளியாகிறது. உண்மையில் ஈரானின் இந்த மிரட்டலுக்கு பதிலடியாக ஈரானுடன் வணிகம் செய்யும் நாடுகள் மீது கூடுதல் வரிகளை விதிக்கும் புதிய நிர்வாக உத்தரவில் அமெரிக்கா கையெழுத்திட்டிருக்கிறது. ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் இராணுவம் ஈரானின் புதிய தலைமைக்கு நேரடி சவாலை விடுத்திருக்கிறது. அடுத்த இலக்கு நீதான் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலிய இராணுவம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பாரசீக மொழியில் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அதில் அலி கமேனியை பின்தொடரும் ஒவ்வொரு வாரிசையும் இஸ்ரேலின் கரங்கள் வேட்டையாடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஈரானின் அணுசக்தி தளங்களை அழிப்பது என்பது ஒரு ஆரம்பம்தான், சொத்துக்களை அளிப்போம் என ஈரான் மிரட்டினால் ஈரானின் ஒட்டுமொத்த இராணுவ கட்டமைப்பும் தரைமற்றமாக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஈரானினுடைய இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து மிக பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. எப்படியாக இருந்தாலும் இந்த மாற்றங்கள் எல்லாம் எவ்வளவுதான் எச்சரிக்கைகள் விழுந்தாலும் இந்த மத்திய கிழக்கினுடைய போர் என்பது இன்னுமொரு கட்டத்தையும் புதிய பரிமாணத்தையும் அடைந்து விட்டது என்பதும் அங்கு பயன்படுத்துகின்ற ஆயுதங்களும் முறைமைகளும் தந்திரோபாயங்களும் மிகப்பெரிய அளவிலே நாங்கள் அஞ்சுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாகும். உண்மையில் அமெரிக்காவினுடைய இரும்புக்கிரம் இழப்பீடு வழங்க அமெரிக்கா மறுப்பதையும் ஈரானின் புதிய தலைவருக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரடி உயிருக்கான ஆபத்தான எச்சரிக்கையையும் அழுத்தமாக இங்கு நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் முஜ்தபா கமேனியின் இருப்பிடத்தை இஸ்ரேல் உளவுத்துறை மோப்பம் பிடித்து வருவதை ஒரு குறிப்பிட்ட தரப்பு மிக உறுதியாக உறுதிப்படுத்துகிறது. இது எப்படியான எதிர்வினைவுகளை ஆற்றும், இது எப்படியான முடிவுகளை பெறும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.